வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி காலையிலே வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது வந்து டைமு 11:13 ஆயிருக்கு. 11:13க்கு vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே இருக்குது. ஃப்ரைடே என்ன வேலைக்கு போகாமல் வீடியோ பண்ணியிருக்கிறேன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் வந்து இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லோரும் ட்ரிப் போயிருக்காங்க. நான் எப்பயும் ட்ரிப்பெல்லாம் நான் போக மாட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வீட்டிலேயே இருக்கேன். வீட்டில் எல்லாம் வேலை முடிச்சாச்சு. இன்றைக்கி வெளியே போகணும். பாப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு போயின்னு இருக்கோம். அப்புறம் எனக்கு ஒன்று ப்ராடக்ட் வேணுமா இருந்துச்சு, அது வாங்கலான்ட்டு போயின்னு இருக்கோம். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டுன்னுக்கிறாங்க, அது வாங்கி கொடுக்கவே இல்லை. நாங்கள் இன்றைக்கி வாங்கலான்ட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணியிருக்கிறோம். போய் வாங்கின்னு வந்து எங்கே போகிறோம் என்ன வாங்குகிறோன்ட்டு இந்த வீடியோவில் இருக்கும். பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்த வாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஹஸ்பண்ட் ரெடி ஆகின்னு இருக்காங்க. எங்கே போகிறோம்? பீட்ரூட் வேலையா? ரெடி ஆகிட்டு கிளம்புறோம். கிளம்பிட்டு எங்கே போகிறோன்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். நான் என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுதுன்ட்டு நீங்களே பாருங்கள். ஸோ பூஜைலாம் இன்றைக்கி வந்துட்டு மாமனார் தான் பண்ணியிருக்காங்க. நான் பூஜை எதுவும் பண்ணல. அவங்க வீட்டிலேருந்து அவங்க தான் பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி நின்றோம். ஸோ இங்கேயும் கிடைக்கல. அப்புறமா இன்னொரு கடைக்கு போனோம். இது ரொம்ப சின்னது. இது பாப்பா ஏஜ் குரூப்புக்கு ஆகிறதே இல்லை. அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க பாப்பா. ஸோ இங்கே கேன்சல் பண்ணிட்டோம். இடத்துக்கு போனோம். 3 இடத்துலையுமே கிடைக்கல. லாஸ்ட் இன்னொரு இடம் இருக்குது, அங்கே கிடைக்கும்ட்டு ஆன்லைனில் பார்த்தோம். ஸோ போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கிட்டேன்ட்டு அப்படியே ஹெல்மெட் எதுவும் போடாமல் வந்துட்டோம். ஸோ இப்போ அங்கே போயின்னு இருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இன்னொரு 7 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆகும். போயிட்டு இருக்கா இல்லைன்ட்டு பார்க்கலாம். ஆனால் அது லாஸ்ட் இடம். வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வச்சு ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கடை பார்த்தோம். அங்கே போய் பார்க்கலான்ட்டு பார்த்தா எங்களுக்கு தேவையானது விட்டு மற்ற எல்லா ஐட்டம் நல்லா இருந்துச்சு. ஒன்று கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிருந்துச்சு. அப்புறம் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அது. ஸோ அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்தோம். இங்கே பார்த்தா அந்த ஸ்டாக்கே இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மேட் வந்து ரொம்ப கம்மியாக ரேட் இருந்துச்சு. ஸோ அதனால அது பார்த்துன்னு இருந்தோம். ஸோ நாங்கள் தேடி பார்த்த ப்ராடக்ட் கிடைக்கல. ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு இது பார்த்தோம். அப்புறமா வந்து எனக்கு வந்துட்டு ஒரு ஐட்டம் வேணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது கிடைக்கலன்ட்டு இது வாங்கலான்ட்டு வந்தோம். ட்ரைபாட் வாங்கலான்ட்டு தான் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது ட்ரைபாடு. அங்கே ஒரு 2 இடத்துல பார்த்தோம், கிடைக்கல. அப்புறமா வந்துட்டு தான் இந்த கடைக்கு போனோம். இங்கே ரிங் லைட்டு தனியாக, அப்புறம் ட்ரைபாட் தனியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் வாங்கினோம். அவங்க ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணிவிட்டு, நான் எங்கே போனாலும் பார்கெயின் பண்ணிட்டு தான் வாங்குவேன். அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இது இருக்குதுன்னு சொல்லுங்கள். பார்கெயின் பண்ணாமல் ஐட்டம் வாங்குறது இல்லைன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே கைஸ், வெளியே போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அவங்களும் அப்படியே உக்காந்துக்கிறாங்க, நானும் அப்படியே உக்காந்து இருக்கேன். பாப்பாவுக்கு தேடின ப்ராடக்ட் கிடைக்கல. ஸோ ஆன்லைனில் தான் புக் பண்ணி வாங்கணும். நிறைய இடத்துல பார்த்தோம், அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. அப்புறம் டேமேஜ் பீசஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் வேணாம், ஆன்லைனில் இருக்கும், ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கிடலான்ட்டு ஆன்லைனில் இப்போ புக் பண்ணணும். ஸோ எனக்கு வாங்குறதுக்கு போன ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அது என்ன ப்ராடக்ட் என்னன்ட்டு காமிக்கிறேருங்க. ஓகே கைஸ், என்ன ப்ராடக்ட்னா எனக்கு வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக நான் பார்த்துன்னு இருந்தேன், வாங்கணும் பெரிய ட்ரைபாடுன்ட்டு. ரொம்ப நாள் ஆசை, கனவுன்ட்டு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப நாளோட ஆசை இது வாங்கணுன்ட்டு. லாங் ட்ரைபாடு ரிங் லைட்டு வாங்கணும். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் போதுன்ட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ லென்த்தாக இருக்குது என்னன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆன்லைனில் வந்து இது ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. சில ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஆன்லைனில் கம்மியாக கிடைக்கும், ஆனால் ப்ராடக்ட் ஒர்த்தாக இருக்காது. சில ப்ராடக்ட்டு லைவாக பார்த்து வாங்கினா ஒர்த்தாக இருக்கும், ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது,
ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நேரம் பார்த்து வாங்கினோம் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் கூட நல்லா செக் பண்ணாங்க, நல்லா இருக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எவ்வளோ லென்த் இருக்குது என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணி காமிச்சுன்னு இருக்கோம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ட்ரைபாட் கூட. செம்ம லென்த்து. எவ்வளோ ஃபீட் இருக்குமா இது? அதெல்லாம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சொல்கிறோம் நாங்கள். ஸோ இவ்வளோ லென்த்து. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே 5 ஃபீட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஹைட் ஆகாதா அது? ஆல்மோஸ்ட் என்னோட ஹைட் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ஹைட் இவ்வளோ இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது எப்படி காமி, இதோ இங்கே வந்துட்டு என்னன்னா ரொட்டேட்டபிள் கொடுத்துருக்காங்க. ரொட்டேட் பண்ணலாம் நம்ம. 360 டிகிரின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இது வந்துட்டு நம்ம ரிங் லைட் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே. அப்புறம் இங்கே அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிறது நம்ம. இங்கே ப்ளூடூத்து, ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு இந்த பட்டன் மட்டும் நம்ம கையில் வச்சுக்கினா போதும். இந்த மாதிரி வரும். அப்புறம் பவர் ஆஃப் ஆன்ட்டு கொடுத்துருக்காங்க, அது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது இப்படி இது கூட அவ்வளோதான். நம்ம குக்கிங் விலாகாக இருக்கட்டும், எங்கேயாவது ஃபேமிலி அவுட்டிங் போகிறது, செல்ஃபி ஸ்டிக்கு விலாக் பண்ணுறதுக்கு, ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. லென்த்து பாருங்கள், சூப்பராக ஹைட்டாக இருக்குது. நான் நிற்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம். ஹைட் எவ்வளோ இருக்குது? 5 ஃபீட் இருக்குது. ஆல்மோஸ்ட் மோர் தென் 5 இருக்குன்னு சொல்கிறாங்க. கொடுத்து வீடியோ பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஸோ இது ட்ராவலிங் போகிறதா இருந்தாலும் நம்ம எடுத்துன்னு போகலாம். ஏன்னா இது ஃபோல்டிங் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்படி இருக்கும். இது ஃபோல்ட் பண்ணுறது இப்படி இழுத்தாலே போதும். இது செல்ஃபி ஸ்டிக் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேக்கு இங்கே பாருங்கள், ஃபுல் ரொட்டேட் ஆகும். நம்ம இந்த ஸ்டிக் வச்சுன்னு இப்படி கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். செல்ஃபி ஸ்டிக் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நம்ம விலாக்ஸு, வீடியோஸு, ட்ராவலிங்கு போகும்போது கூட நம்ம இது எடுத்துன்னு போகலாம், கேரி பண்ணலாம் ஆறாமல். ரொம்ப நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு. அவ்வளோ என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்குது இது. இங்கே ரிங் லைட் போட்டுக்கணும். ரிங் லைட்டு நெக்ஸ்ட்டு டைம் வாங்குகிறேன் நான். ஸோ இப்போதைக்கு எனக்கு ரிங் லைட் வேணாம். பாருங்கள், செல்ஃபி ஸ்டிக் மாதிரி கூட இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்து அவ்வளோ வெயிட்டு அப்புறம் ஸ்ட்ராங்கு அவ்வளோ நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் இந்த செல்ஃபி ஸ்டிக் ஸ்டாண்டில் வச்சுருந்தா நான் வீடியோ பண்ணின்னு இருக்கேன். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா ரொட்டேட் பண்ணலாம். நம்ம ஃபுல்லாக காமிக்கலாம். சூப்பராக இருக்குது. இனிமேல் இந்த ஸ்டாண்டில் வச்சு தான் நான் வீடியோவே பண்ண போகிறேன்.
ஃபுல் ரொட்டேட் பண்ணலாம் நம்ம இந்த ஸ்டாண்டில். இன்னொன்று இருக்குது சென்சார்து, அது வந்துட்டு கேட்டோம். அது இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போதைக்கு எனக்கு இதே போதும்னு சொல்லிட்டு நான் இது வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹைட்டாக லென்த்தாக எல்லாம் வச்சு நான் வீடியோ பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இன்றைக்கி. ஸோ இது ரொம்ப நாளாக நான் வந்து வாங்கணுன்ட்டு நினச்சது. அது ஒன்று வாங்கிட்டேன். இன்னும் பாப்பா ப்ராடக்ட்டு புக் பண்ணணும். அது இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு தெரில. அது புக் பண்ணிவிட்டு என்ன ப்ராடக்ட்டுன்ட்டு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான், என்ன ப்ராடக்ட்டுன்ட்டு. அது பாருங்கள், சேம் அதே வேணும் பாப்பாவுக்கு. அது வாங்கின வாட்டிக்கு அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் பாப்பா ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி நாங்கள் தான் இட்டுன்னு வர போகிறோம். பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டுருக்கோன்ட்டு, லீவ் இல்லை ஆஃபீஸில் ஹாலிடே இருக்குன்ட்டு பாப்பாவுக்கு தெரியாது. அவங்க அப்பாவும் நானும் 2 பேரும் வீட்டில் இருக்கோம். இன்றைக்கி பாப்பாவுக்கு டியூஷன் வேறு இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வீடியோ நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. 2 பேரும் வீட்டில் இருக்கோன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். A few moments later. இங்கே பாருங்கள், பாப்பாவுக்கு அடிபட்டுக்குது. ரொம்ப பேஜாராயிடுச்சு. பாப்பாவை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கலாம், சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணால் பாப்பா எங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் கொடுத்துட்டாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டோட வீடுன்ட்டு காமிச்சாங்க. இங்கே பாருங்கள், பாப்பா விழுந்துட்டு வந்திருக்காங்க. ஸ்கூலில் கொஞ்சம் டெட்டாயில் போட்டு காட்டன் வச்சுருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது ஒரு பையன் தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லி நின்றாங்க. ரொம்ப பேஜாராயிடுச்சு. அப்புறமா நாங்கள் போகிறதுக்குள்ளே மாமனார் கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறமா பாதி வழியில் அவங்க கிடைச்சாங்க. அப்படியே பாப்பா விட்டுன்னு நான் பாப்பா கிட்டே பேசினே வந்துன்னு இருந்தேன். அப்புறமா அவங்க டேடி வந்துட்டாங்க. அவங்க எங்கள் ஹஸ்பண்டோட டேடியை விட்டுட்டு. அப்புறமா பாப்பாவுக்கு அடிபட்டுக்குது, ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், நாங்கள் எப்போயோ ஒரு நாள் தான் போகிறோம் பாப்பா விட்டுன்னு வரத்துக்குன்ட்டு. அப்புறமா அவங்க அப்பா வந்து பிளான் பண்ணிவிட்டு பேக்கரிக்கு இட்டுன்னு போனாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்கரியில் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலான்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். நான் அங்கேயே வந்து ஜாமுன் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பா பாருங்கள், காமிக்காதேன்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஆனாலும் காமிச்சேன்ட்டு அவங்க அப்படி காமிச்சுன்னுக்கிறாங்க. ஸோ பேக்கரியில் கொஞ்சம் பில் பர்சன் நாளைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு போக மாட்டேன், கை நோவு அப்படின்னு சொன்னதுனால அங்கேயே வாங்கினோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணின்னு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ இப்போ எண்ட் பண்ணின்னு இருக்கேன். பாய்.